அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட 2 தங்கச்சியும் அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க மாமியார் வீட்டில் போயிட்டு பழகிட்டாங்க. பெரிய தங்கச்சி வீட்டுக்கு போகிறதுனா மட்டும் காலையில் 10 மணிக்கு மேலே கிளம்பி போனாங்கன்னா கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு சாயங்காலம் 5 மணிக்குள்ளே வீட்டுக்கே வந்துடுவாங்க. பெரிய தங்கச்சி வீட்டுக்கு போகிறதுனாவே கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஊர் உள்ளே போகணும், பஸ்ஸும் கிடையாது, ஆட்டோ பிடிச்சி போகணும், இல்லை நடந்து தான் போகணும். அந்த போலலாம் ரொம்ப கஷ்டம் அவங்க வீட்டுக்கு போகிறது. இருந்தாலும் அம்மா அங்கே போயிட்டு வந்துடுவாங்க. சின்ன தங்கச்சி வீட்டுக்கு போகிறது ரொம்ப ஈஸி. 5:30 மணி பஸ்ஸுக்கு அம்மா கிளம்பி போயிடுவாங்க. அதே பஸ்ஸு வந்து மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்துட்டு 7 மணிக்கு அதே பஸ்ஸு மறுபடியும் என்னுடைய சின்ன தங்கச்சி ஊருக்கு போவோம். ரிட்டன் வரும்பொழுது 7:15க்கு அந்த பஸ்ஸு நம்ம ஊர் வழியாக வரும். அப்போ அம்மா அதே பஸ்ஸில் ரிட்டன் வந்துடுவாங்க. எங்கள் அப்பா திட்டுவாங்க, வாரம் கிளம்பிடுறா, இது வீட்டுக்கும் போகிறா அது வீட்டுக்கும் போகிற, எதனா சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டுன்னு. எங்கள் அம்மா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. 3 மாதம் கழித்து என்னோடய தங்கச்சி ஒரு நாள் திடீர்னு அவங்க வீட்டுக்காரர் கூட வந்தது. ஃபோனில் பேசுகிறோம் டெய்லியும் கூட. அவங்க வருவாங்க, தங்கச்சி வீட்டுக்காரர் பெங்களூர்லேருந்து வந்தாங்கன்னா அப்போ கூட்டிகிட்டு வருவாங்க. எதுவாக இருந்தாலும் என்னோடய சின்ன தங்கச்சி அவங்க எங்கள் ஊரில் தான் வந்து வாங்கணுமே, பொருள் வாங்கிறதா இருந்தால். அதனால் அவர் வந்தாருன்னா டெய்லியை கூட கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப் பண்ணிட்டு வந்தோம்மா, டெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம், கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிச்சு. எங்கள் அம்மாவுக்கு அடுத்தது ஒரு லிஸ்ட்டு ஒன்று வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷம். அப்பா எங்கே அப்படின்னு, உங்கள் அப்பா போய்க்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் தாம்மா போய்க்கிறாங்க அப்படின்னு. சரி கிளம்புறோம் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது கரெக்டாக அப்பாவும் வந்துட்டாங்க. நீயே சொல்லுமா உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு. அப்புறம் என்னன்னா அது சொல்லவே இல்லையேன்னு தங்கச்சி. அப்புறம் எங்கள் அம்மாவே சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு இன்னொருத்தர் வரப்போகிறாரு அப்படின்னு சொன்னோடனே அம்மா பட்ட சந்தோஷம் அப்பாவுக்கு கிடையாது. அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சைலண்ட்டாக உள்ளே வந்துட்டார். என்னுடைய சின்ன தங்கச்சி வீட்டுக்காரர் என்ன தான் பேசினாலும் எங்கள் அப்பா சரியாக அவ்வளோவா பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் வேணான்ற இடத்துல என்னுடைய தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோவா சரியாக பேச மாட்டார். ஆனால் பெரியவர் பேசவே மாட்டார்னாரு, இவர் பேசிக்கிட்டே இருப்பார். இதுதான் வித்தியாசம். எங்கள் அம்மாவுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்போ கூட அவர் என்னன்னு கண்டுக்க மாட்டார். எங்கள் அம்மா பேசுவாங்க, என்கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா நான் இல்லை சாப்பிட்டேன் இது போல் பதில் சொல்லுவேன். என்னோடய தம்பினா என்னோடய சின்ன தங்கச்சி வீட்டுக்காருக்கு அவ்வளோ உயிர். மச்சான் இருக்கிற பொண்ணா பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாராம். உன்னோட அண்ணனுக்காக தான் உன்னை கல்யாணமே பண்ணான்ட்டு ஃபஸ்ட்டில் சொல்லுவாருன்ட்டு சொல்லும். ப்ரெக்னென்ட் ஆகிட்டு கொஞ்ச நாள் கழித்து, அதாவது ஒரு 20 நாள் கழித்து அன்றைக்கி காலையில் தெருவே அப்படியே பரபரப்பாக இருந்தது. என்னென்னு அம்மாவுக்கு தெரியல. சரி இங்கேருந்து போனாலும் அப்பா திட்டுவாங்க. அப்புறம் எங்கள் மாமி வந்து அம்மாவை கூப்பிட்டாங்க, உங்கள் அக்கா எங்கேயோ போயிடுச்சாமா, காலையிலேருந்தே இல்லை அப்படின்ட்டுன்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம பெரியம்மாவுக்கு நடக்கவே முடியல, அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு. யாருமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க, அம்மாவுடைய பெரியம்மா பொண்ணு அவங்க கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு எப்போ எப்படி போகிறோன்ட்டு தெரியாத அப்படி எப்படியோ வழி மாறி போயிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் தேடி பார்த்தாங்க, எங்கேயுமே கிடைக்கல. கேஸ் கொடுத்துருக்கோம், கிடைச்சா சொல்கிறோம் அப்படின்றது போல் சொல்லிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில் அம்மா பெரிய தங்கச்சி வீட்டுக்கு போகிறதுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க, பசங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும். அப்போது குட்டி பையன் சின்னவன் தான், குழந்த தான். இது மட்டும் கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு பெரிய பாப்பா. அந்த அம்மாவுக்கு தித்திப்பு போண்டான்னா பிடிக்கும், அதுக்காக
தித்திப்பு போண்டா செய்கிறதுக்காக எல்லாமே அம்மா ரெடி பண்ணணும் காலையில் எழுந்து அப்படின்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு சாதம்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்பொழுது எங்கள் பெரியம்மா பையன் வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டான். சித்தி வீட்டுக்கு வந்து போயான் அப்படின்னு. இதை தான் அவன் சொன்னான். உடனே எங்கள் அம்மா அலறிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னாங்க. ஐயோ சித்தி ஒன்றும் இல்லை, நீ வாயேன் அம்மா வந்து பாரேன் அப்படின்னு. ஏன்டா என்ன உடம்பு முடியலன்னு. ஐயோ ஒன்றும் இல்லை, நீ வா சித்தி அப்படின்னோம். அப்புறம் எங்கள் அம்மாவும் போயிட்டு ரிட்டன் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு கத்தின்னு இருந்தாங்க. ஏம்மா என்னம்மா ஆச்சுன்னா, உங்கள் பெரியம்மாக்கும் பெரியப்பாக்கும் சண்டையாம்மா, இவனையும் போட்டு திட்டி இருக்கிறாங்க. எனக்கு கோவம் வந்துடுச்சு, நான் திட்டிட்டு தான் வந்தேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிவிட்டு எனக்கு தேவையானது எல்லாமே என் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு அம்மா சாப்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய பெரிய தங்கச்சி ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. நான் அப்போ மாவிலை தோரணம் உள்ளன்லே பின்னிட்டு இருந்தேன் என்னுடைய பெரிய தங்கச்சி வீட்டு வாசலுக்கு. அப்போ எங்கள் அப்பா கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கி எழுந்துட்டு வந்தார். வந்துட்டு நான் தூங்கின்னு இருக்காது, என்னம்மா இதெல்லாம் வேலை உனக்கு அப்படின்ட்டுன்னா, உனக்கு எத்தனை மணிக்கு டிவி போடணும், உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டியா இத்தனை மணிக்கு டிவி போட சொல்லி, போகும்போது சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு. நான் வெளியெல்லாம் எங்கேயும் போகிறதில்ல, இந்த டிவி மட்டும்தான் எனக்கு உலகம்ன்றது எங்கள் அப்பாவுக்கு அப்போ புரியறது கிடையாது. எந்த டைமுக்கு சீரியல் பார்க்குறோமோ அது வரைக்கும் தான் டிவி வைப்பார். சீரியல் முடிஞ்சிச்சா அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுவார். ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு அதுலேயே கோவம் வந்து நீ ஆஃப் பண்ணிவிடுன்னு. இப்போ இந்த உள்ளன் வேறு போடுறதால எனக்கு அதில் வந்து டிவியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் நான் அதையே போட்டுட்டு இருந்தேன். ஆயா கடையிலேருந்து ஒருத்தர் வந்தாங்க. அக்கா இல்லையா அப்படின்னு. இல்லைப்பா பெரிய பாப்பா ஊருக்கு போயிருக்குது அப்படின்னு அப்பா சொல்லியிருந்தாங்க. ஏன்ப்பா என்னப்பா அப்படின்னா, பெரிய அக்கா செத்துச்சு அப்படின்னு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. காலையில் நல்லா தானேப்பா இருந்துச்சு, ஏதோ சண்டைன்னு சொல்லி போயிட்டு வந்தேன்னா அப்போ நல்லா தான் இருந்துக்கிறாங்க, 10 மணிக்கு கூட நல்லா தான் இருந்திருக்குறாங்க. தூங்கின்னு இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டு இருக்கிறான். இவனும் கிரவுண்டுக்கு போயிட்டு இருக்கிறான். ஆயா தான் சொன்னாங்க, என்னவோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, போயிட்டு பார்த்துட்டு வா, அக்கா எப்படி இருக்கிறான்னு பார்த்துட்டு வாப்பான்னு. போயிட்டு எழுப்புனா எழுந்துக்கவே இல்லை. சரி சின்ன அக்காவுக்கு சொல்லிவிடுங்க, நான் போயிட்டு எல்லாருக்கும் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் என்னுடைய தம்பிக்கும் ஃபோன் பண்ணியிருந்தோம், பெரியம்மா இறந்துட்டாங்க வந்துரு அப்படின்னு. எங்கள் அப்பா எங்கள் பெரிய தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உங்கள் பெரியம்மா செத்து போச்சாம்மா, உங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்கு தான் வந்துன்னுங்கிறா, கொஞ்சம் ஆறுதலாக பேசு, வந்த உடனே சொல்லிடாத, அதிர்ச்சி போல் ஆகிடும். ஏன்னா உன்னோட குழந்தை இறந்தப்போ உங்கள் அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டா, தைரியம் சொல்லு, நம்ம ஜெயாவை பார்க்கணும், ஜெயாவை நினச்சிக்க சொல்லு, எந்த ஒரு இதுவும் நினைக்க வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சின்ன தங்கச்சி வீட்டுக்கு ஃபோன் பண்ணலை, அவங்க வீட்டுக்காருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணியிருந்தோம். அவர் பெங்களூரில் இருந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதுக்கிட்ட சொல்லாதீங்க, யாருன்னா கூட்டிகிட்டு போங்க, அவங்க பெரியம்மா இறந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னுடைய தங்கச்சி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா, அப்போது என்னோடய தங்கச்சி வீட்டுக்காரும் அங்கே பெங்களூரில் இருந்தாங்க. அவங்க தம்பி தான் ஆர்மியிலேருந்து அப்போ வந்திருக்காங்க. சீக்கிரம் சாப்பிட்ருங்க, உங்கள் ஊருக்கு போனோம் அப்படின்ட்டு என்னுடைய தங்கச்சியை சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, சாப்பிடுங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு. அப்புறம் வண்டியில் கூட்டிகிட்டு வரும்பொழுது தான் பாதி வழியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் பெரியம்மா இறந்துட்டாங்களாம், அதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அப்படியே அவங்க பெரியம்மா வீட்டுக்கே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாருந்தாங்க. என்னோடய அம்மாவும் என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு குழந்தைங்களெல்லாம் கொஞ்சறாங்களாம். என்னோடய தங்கச்சிக்கிட்டெல்லாம் பேசினா என்னுடைய தங்கச்சி வந்து சரியாக பேசலையா, இந்த பொருள் எடுத்து வைக்குது, அந்த பொருள் எடுத்து வைக்குது, இந்தாம்மா கொஞ்சமாக சாப்பிடுமா அப்படின்னு. ஏன்னா என்னுடைய தங்கச்சி வந்து எப்போவுமே போகிறவங்களுக்கு தண்ணி கொடுக்குறதோ சாப்பிடுன்றதோ அதெல்லாம் சொல்லவே சொல்லாது. சின்ன பசங்களாட்டம் உட்காந்துட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து
நிறைய சேஞ்சு தெரிஞ்சிருக்கு எங்கள் அம்மாவுக்கு. என்ன சொல்லுமா அப்படின்னு, வாம்மா நம்ம கிளம்பலாம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க. வா போகலாம், நானே ஊருக்கு போகிறதுக்கு தான் இருந்தேன், நீ அதுக்குள்ளே வந்துட்டேன்னு. அப்புறம் எங்கள் அம்மா நான் தான் வந்துட்டேன் என்ன சொல்லுமா அப்படின்னா, பெரியம்மா செத்துடுச்சான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அப்போ உடனே அழ வந்துட்டுருக்கு அம்மாவுக்கு. அதெல்லாம் தைரியம் வச்சுக்கம்மா, என்ன பண்ணுறது, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த 28 நாள் சேரில் உட்காந்துருந்தாங்களே, அன்றைக்கே வந்து அவங்களுக்கு உயிர் போயிருக்கணும். கடவுள் எவ்வளோ கஷ்டம் கொடுத்து இப்போ தான் அவங்கள கூட்டிகிட்டு போகணும் இருந்துச்சு அப்படின்ட்டுன்னு. அப்போ அம்மா வர வழியிலலாம் சொல்லி அழுதுட்டு வந்தாங்களாம். இன்றைக்கி தானடி நான் சொல்லிட்டு வந்தேன், உங்கள் பெரியம்மாவை சண்டை போட்டதால் நீ இப்படியே சண்டைலாம் போட்டுட்டு வந்தேன்னா நான் இனிமேல்ட்டு உன்னை பார்க்கவே வரமாட்டேன்ட்டு தான் சொல்லிட்டு வந்தேன். அன்றைக்கி நான் கடைக்கு எங்கேயோ போயிட்டு இருந்தேன், அவங்க பக்கத்து வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க உங்கள் பெரியம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு. ஆனால் உங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொல்லலை. பாவம் ஜெயா பொண்ணு என்னை பின்னாடி தொட்டி பக்கமாக இட்டுன்னு போமான்னு போய் சொல்லிவிட்டு காதில் சொல்லிச்சு, அங்கே போயிட்டம்மா பெரியம்மாவுக்கு உடம்பு முடியலையா, இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறதுக்கு கூப்பிட்டாங்கம்மா, ஆனால் அப்பா உங்கள்கிட்ட சொல்லலை. என்னை நீ தூக்கின்னு போயிட்டு வெளியே உட்கார வச்சுட்டு நீ எதனா கடைக்கு போகிற மாதிரி போயிட்டு பெரியம்மாவை பார்த்துட்டு வாமான்னு அப்படியெல்லாம் சொல்லிச்சு. நான் இப்படியெல்லாம் அவங்கக்கிட்ட ஏமாற்றிட்டு நான் வந்துன்னுங்கிறேன், நீங்கள் என்னடாண்ணா இப்படி சண்டை போட்டுனுங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு தாம்மா நான் சொன்னேன். நான் போயிட்டு சாயங்காலம் முடிஞ்சால் வரேன், இல்லைன்னா நாளைக்கு காலையில் வரேன்னு சொல்லிவிட்டு வந்தேன். ஆனால் சண்டை போட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். கடைசியில் இது போல் ஆகிப்போச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டே வந்தாங்க. பஸ்ஸில் எல்லாமும் என்னென்ன நினச்சி அழுதுட்டு வந்தாங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வீட்டுக்கே வரலை. என்னோடய தங்கச்சியும் அவங்க வீட்டுக்காரும் வந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு என்னுடைய தங்கச்சி சொல்லிச்சு, அம்மா சாயங்காலம் வருவாங்க, நான் அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன், இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்றது போல் சொல்லிச்சு. டெத்துக்கெல்லாம் வந்தால் இங்கே இருக்கக்கூடாது, நான் அப்படியே போகிறேன் ஜெயா அப்படின்னு சொல்லிடுச்சு. சரின்னு சொல்லிட்டேன். என்னோடய சின்ன தங்கச்சி இங்கே வரவே இல்லை, அவங்களையும் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி சாயங்காலமே வந்து அந்த டெத்து எடுக்கிறாங்க. என்னால் முடியல, ஏன்னா என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருமே வரலை. அது அந்த டைமில் யாருமே யோசிக்கலை என்னை எப்படி கூட்டின்னு போகணும். எங்கள் அம்மாவும் அங்கே போயிட்டாங்க, என் 2 தங்கச்சியும் அங்கே இருக்குது. நான் எங்கள் வீட்டிலையே இருந்துட்டேன். எங்கள் அப்பா வந்து டெத்து எடுக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போனாங்க. நான் அழலாம் இல்லை, அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு அது வந்து ஹாஸ்டலில் இருந்ததுக்கப்புறமா இந்த அழுகன்றது எல்லாமே அப்படியே மறுத்து போச்சு. கடைசியாக டெத்து எடுக்கும் பொழுது பட்டாசு சத்தம் அதிகமாக கேட்டுச்சு. அப்போ மட்டும்தான் என்னால் அழ தாங்க முடியல. ஐயோ, நம்ம பெரியம்மா இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இல்லையே, அதுவும் அவங்க முதல் வீட்டுக்கு, அப்போ பெரியம்மாவை எரிச்சிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சுடுகாட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. உன் தலையெழுத்து இப்படியெல்லாமா, உங்கள் பெரியம்மாவை கடைசி வரைக்கும் நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அழுதாங்க. எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு எங்கள் அப்பா உள்ளே தூங்கிட்டாங்க. நான், என்னோடய தம்பி, எங்கள் அம்மா, நாங்கள் 3 பேரும் ஹாலில் தான் படுத்துப்போம். எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா நேற்று வரைக்கும் இருந்த ஒரு உயிர் இன்றைக்கி மண்ணு உள்ளவும் இல்லை, நெருப்புக்கு பலியாயிடுச்சே. ஐயோ, எப்படி இவ்வளோ பெரிய உருவத்தை எரிச்சிருப்பாங்க, அவங்க எப்படி சுடுகாட்டில் எரிஞ்சிருக்கும், இதெல்லாம் யோசித்து எனக்கு பயம் வந்துட்டு எங்கள் அம்மாவையும் நான் போய் கெட்டியமாக பிடிச்சிட்டேன். என் தம்பி அவ்வளோ பெரிய பையன், அவனும் வந்து எங்கள் அம்மாவை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டான். எங்கள் அம்மா சொன்னாங்க, டேய் எனக்கு மூச்சே நின்றுட்டு போலகுது, 2 பேரும் இப்படி போட்டு அழுத்துறீங்க, தள்ளி படுங்கடா அப்படின்ட்டு. நம்ம எனக்கு பயமாகுது, லைட் போடு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருந்தேன்.
மறுநாள் காலையில், ஏம்மா அப்படி பயப்படுற, பயப்படாத, எப்பவுமே சாவுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, எங்கே யார் செத்தாலும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் பயப்படுற, எப்போவுமே பயப்படாத, தைரியமாக இரு, என்ன பண்ணுறது, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு உங்கள் பெரியம்மா போய் சேரணும்னு இருக்குது, ஆண்டவன் இன்னும் எனக்கு என்னைக்கு வச்சுக்கிறானோ தெரியல அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இன்னும் பயமாயிடுச்சு. ஐயோ என்ன அம்மா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இதன் பிறகெல்லாம் என்ன ஆச்சுன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.